விதேசங்கள்ல கைங்கரியம் பண்றவா நான் அந்த தழுவம் 3ஆம் தழுவத்தை அழகா மேல கட்டிக்கிறது என்ன, அதை அப்படி உதறிட்டு அதை கீழே போட்டுண்டு அதில் உட்கார்ந்து கொண்டு கோஷ்டி எல்லாம் பண்றது என்ன, அதான் சேவா காலம் பண்றது, வேதபாராயணம் பண்றது, இதெல்லாம் பண்றாள் இல்லையோ. அவ ரொம்ப அழகா அதை போட்டு உட்காருவது என்ன. இவ்வளவு ஏன் பிரசாதங்களை ரொம்ப அழகா மூட்டை கட்டுவா. அதெல்லாம் நமக்கு வரவே வராது. என்ன அழகா ஒரு தழுவம்னு வச்சிருப்பா. அதுல தனித்தனியா 2-3 இலை வச்சிருந்தான்னா அதுல பொங்கலும் இருக்கும், புளியோதரையும் இருக்கும், சக்கர பொங்கலும் இருக்கும், க்ஷீரான்னமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒன்றோடொன்று சேராத படிக்கு சில வைதிகர்கள், இப்போ எங்கள் அப்பா நல்ல வைதிகர் தான், ஆனால் சந்நிதிக்கு போய் பிரசாதம் எடுத்துன்னு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தனித்தனியாலாம் அவருக்கு கட்டலாம் தெரியாது. அவர் கொண்டு வந்தாருன்னா அப்படியே கதம்பமாக தான் இருக்கும். இதில் எது புளியோதரை எது சக்கரை அவர் சொல்லு, எனக்கு என்னமா தெரியும், அதை கொடுத்தா அப்படியே வாங்கி வந்துட்டேன் அப்படின்வார். சில பேர் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப அழகாக தனித்தனியாக அந்த இலைகளை அதுக்குன்னு வச்சுண்டு ஒரே தழுவம் தான், 2-3 தழுவம்லாம் வச்சுக்க மாட்டா, துணிகள்லாம் வச்சுக்க மாட்டா. அந்த ஒரு துணியிலேயே அதை பத விபாகம் டிபார்ட்மெண்ட்டாக அழகாக அதை வச்சு அது மேலே 2 முடி போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த முடிச்ச அவரே அவிழ்த்தாத்தான் உண்டு, இன்னொருத்தரால் அவிழ்க்க கூட முடியாது. அந்த மாதிரி போட்டு கொண்டு வந்துட்டு குழந்தைகளுக்குன்னு அதை பிரித்து அந்த பிரசாதங்களை எடுத்து கொடுத்தா நமக்கு பிரசாதம் ஆச்சரியமா இருக்காது. இதை எப்படி ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இவர் கொண்டு வந்தாருங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கும். இப்போ பிள்ளை பெருமாள் ஐயங்கார்கிட்ட போயிடலாம். அவர் என்ன பண்ணுவார், கோயிலில் புறப்பாடுன்னா ராஜா கிட்ட வேலை பார்க்குறாரு இல்லையோ, அந்த தழுவத்தை சீட்டில் போட்டுட்டு போயிடுவார். அதுக்கு சொல்ல வந்தது தான் இத்தனையும். ஏன் தழுவத்தை சீட்டில் போட்டு போயிடுவார்னா அவர் உத்தியோகத்தில் தான் இருக்கார், வெளியில் போகலன்னு அர்த்தம். இங்கே அங்கே கை கால் அலம்பிக்க போயிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிப்பா. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு அவர் கோயிலுக்கு போயிடுவார். இது அவனோ ஒருத்தன் பார்த்துட்டு ராஜாவின் இடத்துல போய் வத்தி வச்சுட்டான். ராஜா பார்த்து ஒரு நாள் கூப்பிட்டான், இங்கே வாரும், என்னமோ பாதி நேரம் சீட்லேயே இருக்கிறது இல்லையாமே, கார்த்தால வந்து ஒரு அட்டண்டன்ஸை போடுறீ, ஐடி கார்டை காண்பிச்சுட்டு ஓடி போய்டுறதா எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கோயிலில் எப்பவும் தான் சுவாமி உற்சவம், உங்களுக்கு அதுதான் முக்கியம்னா இப்போ ஒரு கோயிலே இருந்துரும், வேலை வேணும்னு ஏன் இங்கே வந்து எங்கள் கழுத்தை இருக்கிறீர், இங்கே வந்தால் இங்கே அவன் நியாயமாக தான் சொல்லியிருக்கான், இங்கே வந்தால் இங்கே நியாயமாக இருக்கணும், இல்லை நீ கோயில் தான் வேணும்னா கோயிலில் போய் உட்காந்துக்கோன்னா. இவர் சொன்னார், எனக்கு என்ன ஆசையா இங்கே இருக்கணும்னு, ஏதோ வீட்டு தொந்தரவு வயிற்று பாடு இங்கே வந்து இருக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா நீ என்ன சொல்கிறது, நான் கோயிலே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டார். ராஜா இன்னைக்கு பெரிய ஊஞ்சல் உற்சவம், இன்னைக்கு நீ என்னை தடுத்துடாது, நான் ஓடி போயிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு ஒரு நாள் என்ன விடு அப்படின்னார். ராஜா கேட்டான், சரி இன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம் ஆயிடுத்துன்னா இன்னும் 1 மாதம் உங்கள் கோயில் லீவான்னு கேட்டான். என்ன இப்படி கேட்ட, நாள்லேருந்து பெரிய உற்சவம் அப்படின்னார். அதுக்கு போவீரா மாட்டீரான்னா, அதுக்கும் போகணும் தான் அப்படின்னு இழுத்தார். இன்னைக்கு நீர் எப்படி போறீர் நான் பார்க்குறேன், நானே உட்காந்துக்கிறேன், சேரை போட்டு உட்காந்துன்னுட்டான். அவரை பார்த்து சொன்னா, இன்னைக்கு நீர் போகக்கூடாதுன்னுட்டான். அவர் பாவம் கணக்கு எழுதுற, அப்படி இதே மாதிரி டேபிள் அந்த நாளில் இப்படி தானே போட்டு வச்சிருப்பா, இந்த மேஜையை போட்டு வச்சிருக்கா. இப்படி ராஜாவை பார்க்குறாரு, முறைக்கிறார், பல்ல கடிக்கிறார், என்னமோ முணுமுணுக்கிறார். ராஜா கேட்டா, என்ன முணுமுணுப்புன்னா, இல்லை இது கணக்கு பார்த்துட்டு இருக்கேன், இங்கே இது எவ்வளோன்னு கூட்டின்னு இருக்கேன், நான் உண்மை ஒன்றும் சொல்லலை அப்படின்றார். இவர் அவனை தான் வச்சுட்டு இருக்கார். ராஜா பார்த்தா இன்னைக்கு எப்படி போறார். அப்போ இவருக்கு கோபம் ராஜாவிண்டே இருந்து ரங்கராஜாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுத்து. ராஜாவிண்ட இருந்த கோபம் ரங்கராஜாவிண்ட கோபமா மாறிடுத்து, பரிணமித்தது. ஒன்னால தான் எல்லாம். நீ நினைச்சிருந்தா இன்னைக்கு அவனை இங்க வர ஒட்டாத தடுத்திருக்கலாம் இல்லையோ, எப்பவும் ஏமாத்திட்டு ஓடி வரா போல நான் வந்திருப்பேன் இல்லையோ, ஊஞ்சல் உற்சவம் போச்சேன்னு அழறார். அப்ப பகவானை பார்த்து, என்ன பெரிய ஊஞ்சல் உற்சவம், சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற போல ஆயிப்போச்சு, இப்போ என்ன பெரிய ஊஞ்சல் உற்சவம், இல்லாட்டி போறது போயே அப்படின்னார். பெருமாள் கேட்டார்னா, அதுக்குள்ள எப்படி மாறிட்டீர் அப்படின்னு மனசுல இருந்து கேட்கிறார். அப்ப சொல்றாரு பாருங்க, உருமாறி பல பிறப்பும் பிறந்தும் செத்தும் ஊசலாடுவது அடியேன் ஒழியும் வண்ணம் கருமாய தென்னெஞ்சை பலகையாக்கி. பாட்டினுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். உருமாறி பல பிறப்பும் பிறந்தும், என்ன பெரிய ஊஞ்சல் உற்சவம் உன்னோட உற்சவம், ஒரு 7 நாள் நடக்குமா, 10 நாள் நடக்குமா, இன்னும் 4 பக்கம் சங்கிலி போட்டிருப்பா, நடுவில் ஒரு பலகை இருக்கும், அதில் ஏறி உட்காந்து இப்படி அப்படி மெதுவாக ஆடுறது தானே, அதுதானே உன் ஊஞ்சல். என் ஊஞ்சலுக்கு முன்னாடி உன் ஊஞ்சல் ஒன்றுமே கிடையாதுன்னார். உமக்கே அது ஊஞ்சல், யார் ஊஞ்சல் உற்சவம் பண்றா அப்படின்னா, யார் பண்ணணும், என் கர்மங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பிறவிகள் இங்கே இருந்து தூக்கி அடிக்கப்பட்டு இன்னொரு பிறவியை எடுக்கிறேன், அங்கே இருந்து தூக்கி அடிக்கப்பட்டு ஒரு பிறவியை எடுக்கிறேன். அப்ப இங்கே இருந்து அசைஞ்சு அங்க போறேன், அங்கே இருந்து அசைஞ்சு ஓரிடம் போகிறேன், அங்கே இருந்து அசைந்து இன்னொரு இடம் வருகிறேன். கோடிக்கணக்கான ஜென்மங்கள் இப்படி ஊசலாடி கொண்டிருக்கிறேன் நான். ஒரு அழகா வார்த்தை சொல்லிட்டார். அந்த மாதிரி உருமாறி பல பிறப்பும் பிறந்தும் செத்தும் ஊசலாடுவது அடியேன். அப்ப யார் ஊஞ்சல் பெருசு, நீயே சொல்லு, சேவை தராட்டி போ அப்படின்னு விட்டார். அத்தனை ஈடுபாடு அவருக்கு. ஆனா இன்னொரு சமயம் நடந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன் பாருங்க. ராஜா அதே போல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்கார். அன்னைக்கு பெரிய ஏதோ திருத்தேர் உற்சவம் போல் இருக்கு, போக முடியலன்னு கவலை. உடனே ஒரு உத்தரியத்தை எடுத்துட்டு போனார். அதை நெருப்புக்கிட்ட காண்பிச்சுட்டு அதை போட்டு அணைச்சுட்டு இருந்தார். எல்லாம் வந்து கேட்டாங்க, என்ன சுவாமி நீரே போய் உத்தரியத்தை போய் நெருப்புல காமிச்சுட்டு அதை அணைச்சுட்டு இருக்கீரேன்னா, இல்லை ரங்கநாதனுடைய தேர்ச்சியில நெருப்பு பிடிச்சுட்டு கொடுத்து நான் அதை அணைச்சுட்டு இருக்கேன்னார். இவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சான்னு கேட்டா பாருங்க. அப்புறம்தான் செய்தி வந்தது, தேர்ச்சியிலையிலே நெருப்பு பிடித்து கொண்டது. அது என்ன மாயமோ தெரியல, யாரோ தட்டி அணைச்சா அணையரா போல தானே உடனே அணைஞ்சுடுத்து.
அதுக்கப்புறம் ராஜா கையை கூப்பிட்டான், நீர் எப்போ வேணும்னா போயிட்டு வரலாம் சுவாமி, நீர் இங்க இருந்தாலும் உங்க பார்வையெல்லாம் அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஒரு பாட்டு பாடுறார், வாழும் மவுலித்துழாய் மணமும் மகரக்குழை தோய் விழி அருளும் தாழு முளரி திருநாபித் தடத்துள் அடங்கும் அனைத்துயிரும் சரணகமல துமை கேழ்வன் சடையிற் புனலும் காணேனால் ஆழமுடைய கருங்கடலின் அகடுகிழிய விரிந்தோடி நாப்பன் ஐவாயரவில் துயிலமுதை ஏழு பிறப்பில் அடியவரை எழுதாப் பெரிய பெருமானை எழுதவரிய பெருமான் என்று எண்ணாது எழுதி இருந்தேனே. அவருக்கு ஒரு ஆசையம், ஸ்ரீரங்கநாதனை படமா வரையணும்னு ஆசை. வரைஞ்சுட்டு நன்னாத்தான் வரைஞ்சிருக்கார், படம் எல்லாம் தத்ரூபமா இருக்கு. வரைஞ்சு முடிச்சுட்டு ஓன்னு அழுதார். ஏன் சுவாமி அழறீர்னா, படம் சரியாவே வரல அழறேன். சுவாமி தத்ரூபமா வரைஞ்சிருக்கீர் சுவாமி, இதுக்கு போய் யாராவது அழுவாளான்னா, தத்ரூபமா இருக்குன்னு நீர் சொல்றீர், ஆனா அவன் போட்டுருக்கிற திருத்துழாய் வாசனை வரமாட்டேங்கிறதே படத்துல இருந்து. அவனுடைய திருநாபியில பிரம்மா அப்படி மேல உட்காந்துருப்பாரே, அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரே. அதற்கும் மேலே பெருமானுடைய திருவடிகளிலிருந்து அந்த கங்கை பெருகி சிவனுடைய தலையிலிருந்து கங்காதரன் அவருக்கு பேர் இருக்கே, அவர் தலையிலிருந்து அது பெருகுமே அந்த தீர்த்தம், அது கண்ணுக்கு தெரிய மாட்டேன் என்கிறதே. ஏழு பிறப்பில் அடியவரை எழுதா பெரிய பெருமானை, நம்ம பெயர்களை இனிமேல் பிறவிங்கிற அந்த அக்கௌண்ட்ல, பிறவிங்கிற அந்த பெயரிலே நம்ம பெயரை எழுதாத பெருமான் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கிற பெருமாள்னு அர்த்தம். அவனை எழுதவரிய பெருமான் என்று எண்ணாது, அவனை எழுத முடியாது வரைய முடியாதுன்னு தெரிஞ்சுக்காம என்று எண்ணாது எழுதி இருந்தேனே. நம்ம பேரை எழுதாதவனை, அதாவது பிறப்பிறப்புங்கிற அந்த விஷயத்திலே நம்ம பேரை எழுதாத பெருமானை இவன் எழுத ஒண்ணாதவன் வரைய முடியாதவன் புரிந்து கொள்ளாமல் நான் எழுதி இருந்தேன், வரைஞ்சேன், எனக்கு திருப்தி ஏற்படலைங்கிறார். அத்தனை அழகா பெருமாள் இருக்காருன்னு சொல்றதுக்கு வந்த விஷயம் இது. அப்படித்தான் அஷ்டபுஜ பெருமாள் இருக்காரா, அத்தனை அழகாரா இருக்காரா, அப்படித்தான் பகவான் அத்தனை அழகா இருக்கார், ஸ்ரீரங்கராஜன் அழகா இருக்கார். பராசரப்பட்டர்னு சொல்லிட்டார், தாயார் உடன் வருகிறாளோ அப்போது நீர் சிறப்பை அடைகிறீர், அவ கூட வரலேன்னு சொன்னால் உம்முடைய அவதாரங்களுக்கு ஒரு சிறப்பும் கிடையாது, அவள் வந்தால் தான் சிறப்பை அடைகிறீர்னு பெருமாளை பார்த்துன்னு சொல்றார், தாயாரை பார்த்துன்னு சொல்றார். அதனால் தான் தாயார் கூட கூட வருகிறாள். இவன் ரக்ஷகன் ஆக வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அவ கூட கூட வருபவளாக இருக்கிறாள். அதனால தான் அவளுக்கு ஸ்ரீஹிங்கிற திருநாமமே இருக்கிறது. எதனாலே ஸ்ரீஹின்னு பேர் இருக்கு அப்படின்னால், ஸ்ரீஹின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 6 அர்த்தத்தை ரொம்ப முக்கியமா சொல்றா. இப்ப பிராட்டியை பத்தி ஒரு விஷயம் முதல்ல அதுக்கு முன்ன சொல்லிடுறேன். ஹனுமான் லங்கைக்கு போனார், சீத்தைய பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் நினைச்சுண்டது என்னன்னு சொல்றேன் பாருங்க. அவர் வாயால ஒரு ஸ்லோகமா வந்தது, துஷ்கரம் கிருத்தமான் ராமஹா ஹீனோயதனயா பிரபுஹு தாரயாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி அப்படின்னு ஸ்லோகம். பார்த்தாராம் சீத்தையை. அது வரைக்கும் ஹனுமான் மனசுல என்ன எண்ணம் தெரியுமா, ராமனை பார்த்த வரையிலும் இன்னும் சீத்தையை பார்க்கல. என்ன நினைச்சிட்டு இருந்தார், எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கான், சீத்தே சீத்தே சீத்தேன்னு கதறிண்டே இருக்கானே. ஒரு பெண் பிள்ளைக்காக இவ்வளோ அழணுமான்னு. ஒரு ஆண்மகனா இருந்தா எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சோகம் இருந்தாலும் வெளியில காட்டக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தானே சொல்றோம். ஒருத்தர் உடஞ்சி அழுதுட்டாருன்னா ஐயோ பாவம் ஒரு பெண்ணை போல அழறார் அப்படின்னு பொதுவா சொல்றோம். ஏன்னா பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமா அழுதுடுவாளாம். எங்கோ படித்தேன், ஒரு கவிஞர் எழுதி இருந்தார். பகவான் இடத்துல ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமியுடைய பெண்ணை படைச்சது யார் அப்படின்னா பகவான் சொன்னார், நான் தான் படைச்சேன். உடனே நான் கேட்டேன், என்ன சுவாமி இப்படி படைச்சிட்டு, எதுவா இருந்தாலும் அழுது அழுது காரியம் சாதிச்சுக்கிறா, ரொம்ப முடியவே இல்லை, அவளை படைச்சீர், இந்த அழுகையை நீரேன் படைச்சீர். அவர் சொன்னாராம், பெண்ணைத்தான் நான் படைச்சேன், அழுகையை அவளே படைச்சான்னாராம். பெண்ணை நான் படைச்சேன், அழுகையை அவ படைச்சா. இது வேடிக்கைக்கு சொன்னது. யாரா இருந்தாலும் கஷ்டம் வந்தா துக்கம் பீரிட்டு அழத்தான் போறா. ஆனா பொதுவா என்ன சொல்றா, பெண்ணை போல கதறி அழறாரு. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் சீக்கிரம் அவ உடஞ்சுடுவா அப்படிங்கிறா. அப்படிலாம் கிடையாது, ஆண்கள் தான் ரொம்ப சீக்கிரம் உடஞ்சுடுவா. ஆனா கண்ணீரை ரொம்ப சீக்கிரம் பெண்கள் கொண்டு வந்துடுவா, ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டா. ஏன்னா பல பேர் இதில் அழறது கொஞ்சம் வெக்கமா இருக்கும், கண்ணை அப்படி தொடச்சுன்னு அந்த பக்கம் திரும்புறது இந்த பக்கம் திரும்புறது அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருப்பார் இல்லையோ. அப்ப ஆண்களா இருப்பவர்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே அவர்கள் அழுவதில்லை. ராமனோ அழுதுண்டே இருக்கான். ஹனுமான் பார்த்தார், என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு அழணுமா, ஏன்னா இவர் தான் கட்ட பிரம்மச்சாரியாச்சே. அதனால இவர் என்ன நினைக்கிறார், ஒரு பெண்ணுக்காக அழணுமான்னு இவர் நினைச்சிருந்திருக்கார். இந்த எண்ணம் எப்ப தவிடுபடியாச்சு தெரியுமா, சீத்தையை பார்த்த போது. சீத்தையை பார்த்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அழறதெல்லாம் இருக்கட்டும், எப்படி ராம உசுரோடு இருக்கான்னு கேட்டார். என்ன சுவாமி ஒரு கணத்துல உங்க கருத்தையே இப்படி மாத்தின்னு விட்டீரே, கொள்கையே மாத்தின்னு விட்டீரேன்னா. சுவாமி அப்ப நான் இவளை பார்க்கல சுவாமி, இப்பதான் பார்க்கறேன். பார்த்தப்பறம் எனக்கு என்ன தோன்றதுனால், துஷ்கரம் கிருத்தவான் ராம, ராமன் பெரிய சாகசத்தை பண்றான்னார். என்ன சாகசத்தை பண்ணார், உயிரோடு இருக்கானே அதுவே பெரிய சாகசம். இவளை விட்டுட்டு எப்படி அவனாலே இருக்க முடிகிறது, பெரிய கடலை கடந்து அருந்தொழில் செய்தோமாக நினைத்திருந்தோம், பெருமாள் நம்மிலும் அருந்தொழில் செய்தாராயிருந்தது. இந்த அழகான வியாக்கியானம் பாருங்க. நாம கடலை கடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நான், ஹனுமான் நினைச்சுட்டாராம். கடலை கடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், பெரிய காரியம் பண்ணியிருக்கேன் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன். சீத்தையை பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது பெரிய காரியம் செய்தவன் நான் அல்லேன்,
ராமன் தான் பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவு விட்டுட்டு இன்னும் உசுரோட இருக்கிறானே. ஏகதார விரதராய் பிராட்டியை ஒழிய பிற பெண்களோட பழகி அறியாத பெருமாளுக்கு, அவருக்கு பிராட்டியை தவிர வேற எந்த பெண்ணையும் தெரியாது, சீதையை தவிர எந்த பெண்ணையும் தெரியாது. அப்படிப்பட்டவர் துஷ்கரம்னா அரும் செயல், அருமையான செயல். பிரணயிகளாய் பிறந்தாராக செய்ய வறியதொன்றை செய்தார். இத்தனை அன்ப சீதையினிடத்துல ஒருத்தன் வைத்திருக்கிறான்னா அவனால செய்ய முடியாத ஒரு காரியத்தை ராமன் செய்திருக்கிறான், அதாவது உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றார்னால் அழகிலே அவள் எத்தனை சிறந்தவள்னு தெரியறதா? ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, பெண் வாசனையே அறியாத ஹனுமான் சீதையை இத்தனை கொண்டாடி இருக்கார். எப்படி இவ்வளவு விட்டுட்டு இருக்கார்? அவ மனக்கண்ணாலே ராமனை பார்க்கிறார், நேரே ஊனக்கண்களாலே சீதையை பார்க்கிறார். ராமனுக்கு ஏற்றவள் சீதை தான், சீதைக்கு ஏற்றவன் ராமன் தான் அப்படின்னு முடிவு கட்டுகிறார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. உடனடியாக இவர்களை சேர்த்து விட வேண்டும்னு ஆசை கொண்டார். அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டார். இப்ப இந்த சரித்திரத்தை பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப பிராட்டிக்கு ஸ்ரீஹின்னு திருநாமம் இருக்கே, ஏன் அந்த திருநாமம்ங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் உந்து மதகளை தன் பாசுரமே ஞாபகத்திற்கு வரும். ஏன்னா நப்பென்ன பிராட்டி அவள் தான் உணர்த்தப்படுகிறாள். இந்த அவதாரத்துக்கு அவள் தான் பிரதானையாக இருக்கிறாள். சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்து விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே ஆங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண பொந்து மிலேத்துவன் கூன் கோட்டிடையாடின கூத்து அடலாயிரத்தம் கொம்பினுக்கே என்று நம்மாழ்வார் அற்புதமா பாடுறார். கிருஷ்ணாவதாரம் எப்படி நடந்ததுன்னு நமக்கு சொல்றார் பாருங்க. பகவான் பரமபதத்துல இந்த மாதிரி ஒரு மேடையில உட்கார்ந்துருக்கார். கீழே நித்தியர்கள் முக்தர்கள் பெரும் கூட்டமா இருக்கா. கிருஷ்ணாவதாரத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, இவர் போய் பிறக்கணும். அப்பதான் எதிர்க்க இருக்கிறவா பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு இருக்கா. பாதி பூஜையில நான் போயிட்டு வரேன், கண்ணனா பிறக்கணும், கீதை சொல்லணும், பாரத யுத்தத்தை நடத்தணும், முதல்ல கம்சனை முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போறதுக்கு இவருக்கு அவகாசமே ஏற்படலை. நன்னா கேளுங்க, கீழே இருக்கிறவா பூஜை பண்றச்சே எல்லாருமா தூபாராதனம் பண்றோம்னு கையில சாம்பிராணி எல்லாம் எடுத்துண்டா. மொத்த பேரும் லட்சக்கணக்கில் இருக்கா. எல்லாரும் கையில் எடுத்துட்டு தூபம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தூபாராதனம் பண்ணா பாருங்க, புகமண்டலமா போச்சு. பகவான் பார்த்தார், இந்த புகமண்டலம் அடங்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்தா தான் உண்டு. ஏன்னா அடுத்தது அதுக்கு மேல மந்திர புஷ்பம் பண்றேன்னு ஆரம்பிச்சிருவா. இப்ப புகை பரவி இருக்கோ இல்லையோ, நல்லா படர்ந்து இருக்கிறதோ இல்லையோ, அப்ப அங்க இருக்கிறவாளுக்கு இங்க இருக்கிற என்ன தெரியாது, இங்க ஒருத்தன் வந்து நின்றான்னா அங்க இருக்கிறவாளை பார்க்க முடியாது. இதுதான் தருணம். அதற்குள்ளாக வந்து பிறந்தான் பெருமான், கண்ணனாக பிறந்தான். வடமதுரையில் இருந்து கோகுலத்துக்கு போனான். 8 வயசு வரைக்கும் கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் வளர்ந்தான். திரும்ப வந்தான், கம்சனை முடித்தான். உஜ்ஜயினிக்கு போய் அங்க போய் சாந்தீபினி மகர்ஷியினிடத்திலே கல்வி பயின்றான். அதுக்கு மேலே வளர்ந்து துவாரகையிலே அரசாட்சி புரிந்தான். பாண்டவர்களுக்காக தேரோட்டினான், யுத்தத்தை நடத்தினான். தன் கண் முன்னே அத்தனை உறவினர்களையும் தனக்கு முன்பாகவே பறிகொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தான். தானும் அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போனான். அப்பாடான் போய் உட்கார்ந்தார் பாருங்க. அப்பவும் தூபம் அப்படியே இருக்காங்க. அங்க இருக்கிறவா புகமண்டலத்துல இவர் போனது வந்தது எதுவுமே தெரியாத பூஜை பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல தாயார்கள்லாம் பொறுமையா கேட்டாலும், பார்த்தீரா இவ்வளவு பெரிய காரியத்தை அதுக்குள்ள பண்ணிட்டு வந்திருக்கு. 125 ஆண்டுகள் கண்ணன் வாழ்ந்திருக்கிறான். இத்தனை முடிச்சுட்டு வர வரைக்கும் அங்க புகமண்டலமா இருந்திருக்குன்னா எத்தனை பெரிய திருவாராதனம் பூஜை அங்க நடந்துட்டு இருக்கணும்னு பாருங்க. இதை வேடிக்கையா நம்மாழ்வார் சொல்றார். சரி, கண்ணன் பிறந்தது எதற்காக? சிம்பிளா சொல்லுங்க, 1 லைன் ஆன்சர் அப்படின்னா வெண்ணெய் பின்னைன்னு எழுதிக்கோங்கன்னு விட்டார். 2 காரணம் தான். வெண்ணையை சாப்பிடணும்னு அவதாரம், பின்னையை கரம் பிடிக்க வேண்டும், நப்பின்னையை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக அவதாரம். அப்ப வெண்ணையும் பின்னையும் தான் அவதாரத்திற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிராட்டி புருஷகாரம் செய்கிறாள். நப்பின்ன பிராட்டியினுடைய வேலை என்ன? அவள் புருஷகாரம் பண்ணுகிறாள். புருஷகாரம்னா என்னன்னா, புரு பகு யதா ததா சுனோதி ததாதி புருஷா ஈஸ்வரஹா தம் ததாவிதம் கரோதீதி புருஷகாரஹா. புருஷௌ ஜீவாத்ம பரமாத்மானௌ கரோதி பரஸ்பர லாபேன சத்தாவந்தௌ கரோதீதி புருஷகாரஹா. பகவான் இடத்துல நம்ம அழைத்து கொண்டு போகிறாள். நம்ம பத்தி அவனிடத்திலே நயமாக பேசுகிறாள். அவனுடைய அருமை பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறாள். நாமும் பரமனும் இணைந்தோம்னு சொன்னா பரஸ்பர லாபம். அவனுக்கும் லாபம் ஏற்படுகிறது, நமக்கும் லாபம் ஏற்படுகிறது. நமக்கு பகவான் கிடைச்சான்கிற லாபம், பகவானுக்கு ஒரு சேத்தனன் கிடைச்சான்கிற லாபம். இந்த 2 பேருக்கும் லாபத்தை உண்டாக்குகிறவளாக எவள் இருக்கிறாளோ அவள் செய்கிற காரியம் அதுதான் புருஷகாரம்னு சொல்லப்படுறது. சிபாரிசு அப்படின்னு பேரு. அந்த சிபாரிசு எப்படிப்பட்டது அப்படின்னா, நான் லெட்டர் எழுதி தரேன், அவர் வேலை கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா அவர் கொடுக்கலன்னு எங்கிட்ட வந்து நிற்காது. என் வேலை லெட்டர் கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சுன்னு சில பேர் சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி லெட்டரை பிராட்டி கொடுக்கறது கிடையாது. கொடுத்தா கன்ஃபர்மேஷன் லெட்டரோட தான் நீ திரும்ப வருவே. அப்படி ஒரு லெட்டரை பிராட்டி கொடுக்கிறாள். அதுதான் அவள் செய்யக்கூடிய புருஷகாரம் என்று கொண்டாடுகிறார்கள். அவளுக்கு பல திருநாமங்கள். அதில் முதன்மை திருநாமம் எதுன்னா ஸ்ரீஹி. அதுதான் முதன்மை திருநாமம்.
அது ஒற்றை சொல், ஒற்றை எழுத்து திருநாமம். ஆனா அந்த ஒற்றை எழுத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் சொல்லியிருக்கா தெரியுமா? ஸ்ரீஹி, ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீணாதி, இத்தனை அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரே ஒற்றை எழுத்து சொல், ஒற்றை எழுத்து திருநாமம், அதற்கு இத்தனை அர்த்தம். முதல்ல ஸ்ரீஞ்ச் சேவாயாம்னு தாத்து, தாத்துனா வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல்லிலிருந்து ஸ்ரீஞ்ச் சேவாயாம்ங்கிற தாத்துவிலிருந்து ஸ்ரீஹிங்கிற ஒரு ஒற்றை சொல் வருகிறதா, ஒற்றை எழுத்து வருகிறதா? அதற்கு என்ன அர்த்தம்னால் பொறுமையா கேளுங்கோ. ஸ்ரீயதே சர்வைஹி சேதனைஹி புருஷகாரத்வேன ஆஸ்ரீயதே, நம்மாலே வணங்கப்படுகிறவளாக எவள் இருக்கிறாளோ அவள் ஸ்ரீஹி. நான் போறேன், தாயார் திருவடிகளில் விழறேன், அம்மா நீதான் பகவானிடத்துல என்னை பத்தி கொஞ்சம் நயமா வார்த்தையெல்லாம் சொல்லி வைக்கணும், உன்னை விட்டா கதி இல்லைன்னு நான் போய் சேவிச்சேன். அப்ப நான் அவளுக்கு வணக்கங்களை செலுத்தினேன், அதை அவள் ஏற்றுக்கொள்கிறாளா? நான் வணங்குகிறேன், அந்த வணக்கங்களை எவளொருத்தி ஏற்றுக்கொள்கிறவளாக இருக்கிறாளோ என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்கிறவள் ஸ்ரீஹி. இது ஒரு அர்த்தமாச்சு. அடுத்தது பாருங்கோ, சொல்றா ஸ்ரயத்தே பகவந்தம் ஸ்ரயத்தே ஆஸ்ரயத்தே. இப்ப அவ போய் பகவான் காலில் விழறா. முதல்ல நான் அவ காலில் விழுந்தேன், என்னை நீ தான் காப்பாற்றணும், என்னை பத்தி அவனிடத்துல நல்ல வார்த்தைகள் சொல்லணும்னு, நீ கவலைப்படாதேன்னு எழுந்து போனா. எங்க போறான்னு பார்த்தேன், நேர போய் பகவான் காலில் விழுந்துட்டா. ஏன் விழுந்தானா? இவன் நல்லவன், இவனை காப்பாத்துங்கிறா. ஓஹோ, என்னை எப்படியாவது காப்பாத்துடுன்னு நான் வந்து உன் காலில் விழுந்தேன், நீ எனக்காக இப்ப அவன் காலில் போய் விழற பாரு. அப்ப நம்மாலே வணங்கப்படுகிறவள் ஸ்ரீஹி, நமக்காக அவனை வணங்குகிறவளும் ஸ்ரீஹி. இது ரெண்டு அர்த்தம் கிடைச்சுடுத்து. அடுத்தது பாருங்க, ஸ்ரு ஸ்ரவணேங்கிற தாத்து, ஸ்ருணோதி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால் நம்முடைய பிரார்த்தனா வச்சனம் ஸ்வயம் ஸ்ருணோதி, நம்மாலே என்ன சொல்லப்படுகிறதோ அதை பொறுமையாக காது கொடுத்து கேட்கிறாள், அதனாலே ஸ்ரீஹி. அம்மா நான் என்னமா பண்ணுவேன், இந்த சம்சாரம்ங்கிறது அப்படி இருக்கு, நான் பிழை செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், ஆனால் என்னையும் மீறி அது நடந்து விடுகிறது. நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிற தைரியத்தில் தான் ஏதோ கொஞ்சம் கெட்ட ஆட்டம் போட்டுட்டும் போல் இருக்கு, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அம்மாவன்ட்ட சொன்னால் அதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிறா. நம்ம குறைகளை, நாம் ஏன் அப்படி பண்ணினோம், எதனாலே அப்படி செய்தோம், இதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிறா பாருங்கோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்குமே கேட்குறவா அவ்வளோ சுலபமாக கிடைக்க மாட்டான். உங்கள் குறைகள்லாம் ஒருத்தர் இடத்துல நீங்கள் சொல்லி அழணும்னா சில பேர் பொறுமையாக கேட்பா. எதுக்கு கேட்பான்னா அதை உடனடியாக உலகத்திலே பரவச் செய்ய வேண்டுங்கிற பாரிப்போட கேட்பா. அவாகிட்டலாம் போய் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா வெளியில் போகிறதுக்குள்ள 10 பேர் தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லா இருக்குமா அது? அதனால யார்கிட்ட சொன்னால் நம்பிக்கையானவர்கள்னு அது ரொம்ப அபூர்வம் தான், விட்டுடுங்க, இல்லவே இல்லை, கஷ்டம்தான். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வச்சுட்டு இருந்தீர்களாகில் நம்பிக்கையானவராக ஒருத்தர் இருந்தால் மனசை விட்டு பேசலாம்னு சொன்னால் அவர் தீர்வும் சொல்லக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் பக்கத்தில் இருக்கிறவர் தீர்வே சொல்ல வேண்டாம், பொறுமையாக கேட்டாலே போரும்வா. நிறைய மனைவிமார்கள் வைக்கிற குற்றச்சாட்டே அதுதானே. அவர் எங்கே நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாத்தானே, முதல்ல ஒன்றுத்துக்கும் காது கொடுத்து கேட்கறது கிடையாது, நம்ம வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடையாதுன்னுவா. அப்போ அவள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, நான் சொல்கிறத அப்படியே செய்யணும்னெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, காது கொடுத்து கேட்டா போறாதா அப்படிங்கிற அளவுலையோ தாயார் கேட்பள். நீங்கள் போய் சொன்னால் பொறுமையாக கேட்கிறாள். கேட்பதாலே ஸ்ரீஹி. முதல்ல பார்த்த அர்த்தம் என்ன, என்னாலே வணங்கப்படுகிறாள், நான் சென்று வணங்குகிறேன், அதனாலே அவள் ஸ்ரீஹி. எனக்காக அவனை சென்று தான் வணங்குகிறாள், அதனாலே ஸ்ரீஹி. 2 அர்த்தம் பார்த்தாச்சு. 3வது அர்த்தம், நான் சொல்றதை கேட்கிறாள் ஸ்ரீஹி. 4வது அர்த்தம் சொன்னா, நான் சொன்னதை அவனை கேட்பிக்கிறாள் ஸ்ரீஹி. நான் சொல்றதை பொறுமையா கேட்டுட்டு நேர அவனிடத்திலே போயிட்டு பகவானிடத்திலே பகவந்தம் ஸ்ராவயதி, அவனுக்கு நன்னா எடுத்து சொல்லுகிறாள், கேட்பிக்கிறாள் ஸ்ரீஹி. இப்ப 4 அர்த்தம் பார்த்தாச்சு. 5வது அர்த்தம் காட்டுறா, ஸ்ரு ஹிம்சாயாம்ங்கிறது தாத்து. ஸ்ரு ஹிம்சாயாம், என்ன ஹிம்சை பண்றா அப்படின்னா, நாம் அவனை அடைய தடையா இருக்கும் ஆரம்ப கால பாபம்னு ஒன்று உண்டு. இப்ப நம்ம கோயிலுக்கே ஒருத்தர் போறது இல்லைன்னா அவர் ஏன் போறது இல்லை? கோயிலுக்கு போகணும்னா அதுக்கு சில பாபங்கள் இல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். சில பாபங்கள் உங்களை கோவிலுக்கு போவதற்கே தடை செய்யும், அதனால தான் சில பேர் போறது இல்லை. அந்த பாபங்கள் அழிஞ்சாதான் ஒருத்தனால கோயிலுக்குள்ள வரவே முடியும். அதை யார் போக்கி கொடுப்பாள்? பிராட்டி போக்கி கொடுக்கிறாள். அந்த ஆரம்ப கால தடைகளை அவள் அகற்றி கொடுக்கிறாள். அடுத்தது ஸ்ரீஞ்ச் பிரீணனேனு தாத்து ஸ்ரீநாதீச்ச குணைஹி ஜகத்து. பகவான் நம்மிடத்திலே கோபப்படும் வேளையிலே அவனிடத்திலே பேசி நம்மிடம் அவனை பரிவுள்ளவனாக மாற்றுகிறாள். அவ போய் பேசுறச்ச கொஞ்சம் அவர் கோபமா தான் இருப்பார். யார் இவனா, இவனுக்கு பரிஞ்சு பேசுறதுக்கு நீ வந்திருக்கியா, எல்லாம் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், நேற்று தான் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், மொத்தத்தையும் காட்டட்டுமா? ஒரு 75 ஜென்மத்துக்கு முன்னாடி அவன் பண்ணின ஒரு வேலையை நான் சொல்லட்டுமான்னா நமக்கே பகீர்னு இருக்கும். 75 ஜென்மமா, ஐயோ அதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கோம் போல் இருக்கு. அப்போ 75 ஜென்மத்துக்கு முன்னே ஒன்று பண்ணியிருக்கோன்னா அதுக்கு முன்ன பின்னா ஒன்றும் இல்லை போல் இருக்குன்றச்சே, இப்போதான் ஒரு 175 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண வேலையை சொல்லட்டுமான்றார் பெருமாள்.
அப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ இது கோடிக்கணக்கில் போகும்போது இருக்கு. இப்போ இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, நான் பண்ணின எதுவும் நேற்று சாப்பிட்டது என்னன்னு கேட்டால் இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்கு தெரியல. ஆனால் அவர் எல்லா கணக்கையும் கனக்கச்சிதமாக ஒரு எறும்பு முதற்கொண்டு பிரம்மா பரியந்தம் ஓரொருத்தனுடைய கணக்கையும் நினைவில் வச்சுட்டு இருக்காருன்னு சொன்னால் இதுக்கே அவருக்கு ஒரு கும்பிடு போடலாம், வேற ஒன்றுமே வேண்டாம். இத்தனை பெரிய ஆசாமியாப்பா நீ எப்படி இதெல்லாம் ஒற்றை ஆளாக இருந்து சமாளித்து கொண்டிருக்கிறாய்னா அதுதான் பரம்பொருள், எல்லாம் அறிந்தவர்னு சும்மாவா அவரை பற்றி சொன்னார்கள். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அரிதின்னு பாடுறார் தொண்டரடி பொடியாழ்வார். உள்ளுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் ஒரு மௌன சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பார்த்து நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர். அப்ப தாயார் போய் பேசறச்சே இப்படியும் அவர் பேசுவார். ஒரு 225 ஜென்மங்களுக்கு முன்னாடின்னு கணக்கெல்லாம் எடுத்தார்னா அதெல்லாம் விட்டுடுங்க. இன்னைக்கு கை கூப்பின்னு நிற்கிறானா இல்லையா? இப்போ சமாச்சாரத்தை பாருங்கன்னா நீங்கள் என்னமோ 300 ஜென்மம் முன்னாடி 400 ஜென்மம் முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு தாயார் சொல்லுகிறாள். இப்போ அவன் நிலைமையை பாருங்க, கை கூப்பின்னு வந்து நிற்கிறானா இல்லையா? இன்னைக்கு நின்றுட்டா ஆச்சா? அது இதெல்லாம் கூட பரவாயில்லமா, அந்த 752 ஜென்மம் முன்னாடின்னாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கே என்ன இது முடிவே இல்லாத போயிட்டு இருக்கேன்னா தாயார் சொல்றா, இன்னைக்கு விட்டுட்டீர்களானால் இன்னும் பல ஜென்மங்களுக்கு இவன் கைகூப்பி இங்கே வரப்போவதே கிடையாது, நட்டம் உமக்குத்தான் யோசித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுகிறாள். குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக. சரி சரி, நீ இத்தனை சொல்ற, இது சரியா தப்பான்னு எனக்கும் தெரியலதான், நீ சொல்றதுனால அவனை நான் மன்னிக்கிறேன், அவனுக்கு நான் அனுகிரகத்தை செய்கிறேன் அப்படின்னுட்டு பிராட்டி சொல்றத பகவான் கேட்டுடுறார். இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது, சுவாமி எங்கள் வீட்டை போலத்தான் பரமபதத்துலேயும் வீடு இருக்குமான்னு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னால் அப்பா கேட்டுன்னு இருக்கார், அங்கேயும் அப்படித்தான் நடக்கும்னா என்னால் நம்ப முடியலையே. எப்பவும் தாயார் சொன்னால் பெருமாள் கேட்பாரான்னா பிள்ளலோகாச்சாரியர் அழகான சமாதானம் சொன்னார். ஒரு குரங்கையே தன் பேச்சு கேட்க வச்சிருக்கானா பகவானை கேட்க வைக்க மாட்டாளான்னு கேட்டார். நேற்றுக்கு பார்த்த கதை தான். அந்த ஹனுமான் வந்து என்ன சொன்னார், எல்லாரையும் அழிச்சு விடுறேன், ராட்சசிகளை எல்லாம் முடிச்சு விடுறேன்னு சொன்னார் இல்லையோ. குரங்குக்கு சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? என்னடா அது ஹனுமான குரங்குன்றான்னு நினைக்காதீங்கோ, ஜாத்தியா குரங்கு, அவர் வானரம் தானே. வானரம்னா வானரம் தான் சொல்லி ஆகணும். இப்போ ஒரு மனுஷனை பார்த்து நீ குரங்குன்னா தப்பு, குரங்கை பார்த்து மனுஷன்னாலும் தப்பு தான். ஆனால் மனுஷன் குரங்கா இருப்பானோ, குரங்கு மனுஷனா இருக்காது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மனுஷனை போல அத்தனை தீய குணம் குரங்கின் இடத்துல இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாத்தியா அவர் வானரம், சாதி ரீதியாக பார்த்தால் அவர் வானர ஜாத்தியை சேர்ந்தவர், அதனால குரங்குன்னு சொன்னது. தாழ்த்தப்பட்ட குரங்குன்னு சொல்லலை. இப்போ அவர் குரங்கு, அதாவது குரங்குன்னு சொன்னால் அது ரொம்ப தாழ்ச்சி உற்றது, தாழ்ச்சியானதுன்னு அர்த்தம் கிடையாது. ஜாத்தின்னு பார்க்க போனா அது குரங்கு. அதனால சீத்தை சொல்றா, குரங்கு என்ன சீத்தையை கூப்பிடுறா, பிளவங்கம்ங்கிறா. ஒரு தாழ்த்தப்பட்ட விலங்குன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஜாத்தின்னு பார்த்தா குரங்குன்னு இருக்கும் இல்லையோ, அதுக்கு சொல்ல வந்தது. அப்ப அவர் என்ன பண்ணார், அந்த குரங்கனுடைய ஸ்வபாவங்கிறது எப்படி இருக்கும், பிடித்த பிடி விடாதது, தாம் பிடிச்சதுதான் தாம் பண்றதுதான்னு சொல்லுமா சொல்லாதா, அப்படித்தானே அது செய்யும். அப்படிப்பட்ட அந்த குரங்கையே அவர் சொல்லிவிட்டா, இது பாருப்பா இந்த அரக்கைகளை எல்லாம் நீ ஏதும் செய்யாதே, அவர்களை தண்டிக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாரா இல்லையா? சீத்தை சொன்னா அந்த ஹனுமான் கேட்டாரா இல்லையா? அங்கதான் பிள்ளலோகாச்சாரியர் கேட்கிறார், ஒரு குரங்கே அவர் சொன்னதை கேட்டிருக்கே, பகவான் கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார், நீ நம்பிக்கையோடு இரு அப்படிங்கிறார். அப்ப என்ன செய்கிறாள், பகவான் சீரும் போது, நம்மிடத்திலே கோபம் கொள்ளும் போது அவனிடத்திலே பேசி நம்மிடம் அவனை பரிவுள்ளவனாக மாற்றுகிறவள் பிராட்டி. அதனால தான் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமிழும் குழலியை கடத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்னு பாடுகிறார்கள். பொழுது விடிஞ்சுடுத்து வந்து கோழி அழைத்தன. உடனே தாயார் உள்ளது கேட்கிறா, ஒரு கோழி அழைச்சா பொழுது விடிந்தது ஆகுமா அப்படிங்கிறா. வந்து எங்கும் கோழி அழைத்தன, வந்தெங்கும் கோழி அழைத்தன. இல்லை எல்லா இடத்துலையும் வந்து கோழிகள்லாம் கத்த ஆரம்பிச்சு கொடுத்து, அதுக்கு மேலே குயில் கூவினன்னா, ஒரு குயில் கூவினா பொழுது விடிந்ததா அர்த்தமானா, குயிலினங்கள் கூவின, கூட்டமா குயிலினங்கள் கூவின, கூட்டமா குயிலினங்கள் கூவினாலும் பொழுது விடிந்ததா ஆயிடுமா? ஒரு தடவை கத்தினா ஆச்சா அப்படின்னா பல்கால் குயிலினங்கள் கூவின, ஒரு தடவை இல்லை திரும்ப திரும்ப குயிலினங்கள் கூவின. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். சரி என்னதான் பண்றான்னு ஜன்னல்ல இருந்து பார்த்தா ஒரு கையில பந்த பிடிச்சுட்டு இருக்கா, ஒரு கையில நாராயணனை பிடிச்சுட்டு இருக்கா. நாரம் ஒரு கையிலே நாராயணன் ஒரு கையிலேன்னு வியாக்கியானம், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். நாரம்னா என்னன்னா சித்து அச்சித்துங்கிற இந்த ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அறிவுள்ள ஆன்மா, அறிவற்ற ஜடப்பொருள், உடம்பு மேசை மைக்கு பலகை எல்லாம் இருக்கு பாருங்க, சேரு கண்ணாடி எல்லாம் உயிரற்ற ஜடப்பொருள். உலகமே உயிரற்ற ஜடப்பொருள் ஆட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அச்சித்து உயிரற்ற ஜடப்பொருள், சித்து ஆன்மா, இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த சமூகம் இருக்கு பாருங்க, சித்து அச்சித்து சேர்ந்த சமூகத்திற்கு நாரம்னு பேரு. அந்த நாரம்ங்கிற அந்த சமூகம் இருக்கே, அது எவனுக்கு இருப்பிடமாக இருக்கிறதோ
எவனை இருப்பிடமாக கொண்டுள்ளதோ, இது ரெண்டுமே அர்த்தம். எவனுக்கு இருப்பிடமா இருக்கோன்னு ஒரு அர்த்தம், எவனை தங்களுக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கின்றனவோன்னு ஒரு அர்த்தம். அப்ப சிதச்சித் வஸ்துக்கள் நாரம், சிதச்சித் வஸ்துக்கள் இஸ் ஈக்குவல் டு நாரம். அறிவுள்ள பொருள், அறிவற்ற ஜடப்பொருள், இவைகளுடைய சமூகம் கூட்டம் இஸ் ஈக்குவல் டு நாரம். அந்த நாரம்ங்கிறது எவனுக்கு இருப்பிடமாகவும் எவனை தங்களுக்கு இருப்பிடமாகவும் கொண்டிருக்கின்றனவோ அவனுக்கு என்ன பெயர்? நாராயணன்னு பெயர். இதுதான் அர்த்தம். அந்த நாராயணன் இருக்காரோ இல்லையோ, அந்த நாராயணன் அவரை ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்கா, கண்ணனை பிடிச்சிட்டு இருக்கா. நாரம் அது ஒரு அறிவற்ற ஜடப்பொருள் தானே, பந்து. அந்த பந்தையும் கையில பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப சொல்றா, ஓஹோ நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க போல் இருக்கு, உங்ககிட்ட அவன் தோப்பானோ இல்லையோ, தோத்தா அந்த தோல்வியை நீ வெறுப்பேற்றி சில பாட்டெல்லாம் பாடுவேன், ரொம்ப எகத்தாளமா பேசுறது அப்படின்னு பாடு இல்லையோ, அந்த மாதிரி பேசுறது. அதுக்கு நாவல் இடுதல்னு பேர் தமிழ்ல. நாவலிட்டு ஒளி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதேன்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடுறார். அவ தோத்து போனியா, நன்னா தோத்தியா நீ பாடுறச்சே நாங்க கூட வேண்டாமா, கூட 10 பேர் இருந்தா தானே நன்னா இருக்கும் அவரை வெறுப்பேற்றுறதுக்கு, அதுக்காக எங்களை உள்ள விடு. பகவான் பார்க்கிறார், எப்பவும் பக்தர்களிடத்திலும் தாயாரிடத்திலையும் அவர் தோற்பார். ஏன்னு கேட்டா அவர் சொல்றார், இப்ப நான் வெற்றி பெற்று அதனாலே தோல்வி அடைய வேண்டுமா, இல்ல தோல்வி அடைந்து வெற்றி பெற்றவனாக ஆக வேண்டுமா? மனைவியின் இடத்துல தோத்தாத்தான் பெருமை, அதுலதான் வெற்றியே இருக்கு. ஜெயிச்சா தோல்வி அது பெரிய சுகத்தை தராது. அதனால அவகிட்ட தோற்று தான் வெற்றி பெற்றவனாக ஆக வேண்டும்னு பகவானுடைய திருவுள்ளம். இந்த பெண்கள் சொல்றா, நாங்களும் கூட வந்துட்டோம்னா அவன் தோற்றதை உன்னோட சேர்ந்து நாங்களும் பாடுவோம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயின்னு பிரார்த்திக்கிற பாசுரம் 18ஆம் பாசுரம். தாயாருடைய வைபவம் பறக்க பேசப்படுகிற பாசுரம். அதனாலதான் இன்னைக்கு ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய வைபவ பரமா பார்த்தோம். தேவப்பெருமாளை பத்தி பேச போறேன்னு நினைச்சிட்டு வந்தவன் அல்லேன், இருந்தாலும் அவரும் இன்னைக்கு நானும் வருவேன்னு வந்துட்டார். இன்னைக்கு நானும் வந்துடுவேன், இன்னைக்கு என் கதையை கொஞ்சம் சொல்லிடுன்னுட்டு அவர் நினைவிற்கு வந்து சேர்ந்தார். அவருடைய அனுபவமும் இன்றைய தினம், இன்னைக்கு என்ன சனிக்கிழமை இல்லையா, பெருமாள் உகந்த தினமா இருக்கிறதுனாலே தேவப்பெருமாளுடைய அனுபவத்தை செய்து முடித்தோம். அது ஆச்சு. இந்த 18ஆம் பாட்டு ராமானுஜர் உகந்த பாட்டு. ராமானுஜர் அவர் பிக்ஷைக்கு எழுந்தருள்வார். வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்தத்தில ஒரு ஸ்லோகம் சொல்றார். ராமானுஜர் பிக்ஷைக்கு போவாராம். போகும்போது வாசல்ல அப்படி போனார்னு சொன்னா அவருடைய திருவடி அந்த மண்ணில் அப்படியே பதியும் மூலியம். சாலைகள்ல மணற்சாலை தானே அந்த நாள்ல, தார் போட்ட ரோடோ சிமெண்ட் ரோடோலாம் கிடையாது, அப்படி மணல் சாலையா தான் இருக்கும். அது அப்படி நடந்து போறாருன்னு சொன்னா அவர் திருவடி பதிஞ்சிருக்குமா. அந்த திருவடி எல்லாம் உத்து பார்ப்பாளாம். அதுல உத்தம புருஷனுக்குரிய லட்சணங்கள் எல்லாம் அடையாளங்கள்லாம் திருவடிகள்ல இருக்கிறதுனால அது மண்ணில் அப்படியே பதிஞ்சிருக்குமா. சங்கரேக்கை சக்கரரேக்கை இதெல்லாம் இருக்குமா. அதை அப்படி அலைஞ்சு அந்த மண் எடுத்து கண்ணில் ஒத்துட்டு தலையில பூச்சிட்டு பிரசாதமா எடுத்துட்டு போவாளாம். இது ஒரு காட்சியை தேசிகன் சொல்றார். இன்னொரு காட்சி என்ன சொல்றார், மட்டத்துக்கு திரும்ப போகிறச்சே பிக்ஷையெல்லாம் வாங்கிட்டு மட்டத்திற்கு போகும்போது திருவடிகள் அப்படி உதறிட்டு உள்ள போறாரோ இல்லையோ. நம்ம கூட வாசல்ல மேட் போட்டு வச்சிருப்போம், எதுக்குன்னா வரவா இதில் உதறிட்டு வாங்கன்னு. வரவா பாவம் அதெல்லாம் உதறிட்டு போகக்கூடாது, அது ஏதோ போட்டிருக்கா மிதிக்கூடாது போல் இருக்குன்னு தாண்டிட்டு உள்ளெல்லாம் அழுக்காக்கிட்டு போடுவான். வெளியில மேட் போட்டு இருந்தோமே அப்படின்னா ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், ஒருத்தர் வீட்டுக்கு போனால் வெறுங்கையோட போகக்கூடாதுன்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி வெறுங்காலோடையும் போகக்கூடாது. இந்த மாதிரி காலில் ஒட்டிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துன்னு போய் போட்டுட்டு தான் வரணும்னா அதுக்காக மேட்டு போட்டு வச்சிருக்கோம். அதை தாண்டிட்டு வருது ஜனங்கள், சொல்றோமா இல்லையா. மேட்டு போட்டிருந்தா அதை உபயோகப்படுத்துறது கிடையாது, குப்பையை அங்கங்க போட வேண்டியது. இந்த மாதிரி இப்போ ராமானுஜர் மட்டத்துக்குள்ள போகிறச்சே நல்லா திருவடிகள் அப்படி உதறிட்டு போவாராம். உதரும் போது தனித்தனியாக தான் உதறணும். இப்போ சில பேர் பாருங்க காலை அலம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு காலால் ஒரு காலை வச்சு இப்படி இப்படி தேய்ப்பா பாருங்க, சாஸ்திரப்படி தப்பு, செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் தரித்திரம் வருங்கிறான். இப்படிலாம் பயமுறுத்தினா உடனே செய்யவே மாட்டோம் பாருங்க, ஏற்கனவே தரித்திரம் முடுங்கிறது, இல்லை புதுசாக வேற ஒரு தரித்திரம் வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார். அதனால அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. தனித்தனியாக தான் கால்களை அது பண்ண குனிஞ்சு கையால் என்ன தேய்ச்சி விடுங்க, அதை பண்ணலாம். மற்றபடி ஒரு காலால் ஒரு காலை தேய்க்கிறதுங்கிறது பண்ணவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ராமானுஜர் அழகாக அந்த திருவடிகள் அப்படி உதறிட்டு உள்ள போகிறச்சு அந்த மணலெல்லாம் எடுத்து தலையில் அப்பவும் பூசிக்கிறாளாம். இதை வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகமாக சொல்லியிருக்காரு எதிராஜ சப்தத்தியிலே. காஞ்சி மகாவித்வான் பிரதிவாத பயங்கரம் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிர்வாகம் இந்த இடத்துல காட்டுறார். சன்னியாசிகளும் ராஜாக்களும் வெளியில போனா பாதுகா போட்டுட்டு போலான்னு சட்டம், சாஸ்திரமே சொல்றது. பாதுகா போட்டுட்டு போகலாம். ஏன்னா சன்னியாசியா இருக்கிறவர் வாகனத்தை பார்த்தாலே குளிக்கணும், ஏறினா இல்லை, வாகனத்தை பார்த்தாலே அவர்கள் ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் இருக்கிறதுனால நடந்துதான் போகணும், கல்லு முள்ளுமா இருக்கும். அதனால பாதுகா போட்டுக்கலாம். ராஜாக்களும் சன்னியாசிகளும் வெளியே போகும்போது பாதுகைகள் சாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இப்ப ராமானுஜர் பாதுகா போட்டுக்கலன்னு நல்லா தெரியுது உங்களுக்கு. ஏன்னா தேசிகனுடைய ஸ்லோகத்தை பாருங்க, அவர் வெளியில போறார், திருவடி மண்ணில் பதியறது, அதுல அவருடைய திருவடியில இருக்கிற அடையாளங்கள்லாம் தெரியறது. பாதுகா போட்டு இருந்தா பதியாதோ இல்லையோ, அந்த அடையாளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல உள்ளுக்குள்ள வருஷம் என்ன உதறிட்டு வராருன்னா, பாதுகா போட்டுன்னு போயிட்டு வந்திருந்தாருன்னா உதறதுக்கு பிரமேயமே இல்லை. அப்ப உதறுகிறாருன்னா பாதுகா போட்டுக்கல. பாதுகா போட்டுக்கலைன்ற அளவுக்கு தான் இந்த ஸ்லோகத்துல செய்தியே கிடைக்கிறது. ஏன் போட்டுக்கலைங்கிறத தேசிகன் உங்கள் சாய்ஸ்க்கு விட்டுட்டார். நீங்க கண்டுபிடிங்கோ, மூளையை உபயோகப்படுத்துங்கோ. காஞ்சி பிரதிவாத பயங்கர சுவாமி சொல்றார், ஏன் போட்டுக்கலைன்னா திருப்பாவை சொல்லிண்டே போறார், போட்டுக்கல, அவ்வளவுதான் விஷயம்.
இது அழகா முடிச்சுட்டார். ஸ்லோகத்தினுடைய அந்த தாத்பரியம் என்னங்கிறத வெளியிடுறார் பாருங்க. திருப்பாவ அனுசந்தானத்தோட போறதுனாலே சன்னியாசி பாதுகை சாத்திக்கலாம்னு பிரமாணம் இருக்கிறது. ஆனாலும் ஏன் போட்டுக்கல? நான் திருப்பாவை சொல்றச்சே பாதுகை போட்டுனா நல்லா இருக்குமா, அதனால போட்டுக்கல. அப்போ ஒரு நாள் பெரிய நம்பி திருமாளிக்கு போய் கதவை தட்டினார். அவர் பெண் பிள்ளை அத்துழாய் கதவை திறந்தா. சின்ன பெண் பிள்ளை விழுந்து சேவிச்சுட்டார். இவர் விழுந்து சேவிச்சார் பாருங்க. அந்த குழந்தை பயந்தே படுத்து, அப்பா கோயிலண்ணர் நம் கால்களில் விழுந்தார். ராமானுஜருக்கு கோயிலண்ணர்னு ஒரு திருநாமம். அந்த குழந்தை அண்ணான் தான் அவரை கூப்பிடுமா. ராமானுஜர் கோயிலண்ணர் நம் கால்களில் விழுந்தார்னு 12 உள்ள ஓடித்து. அப்பா கேட்டாராம், பெரிய நம்பி உள்ளவர் ஒரு நாற்காலில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, மெதுவா கேட்டாராம், ராமானுஜரே உந்து மதகளித்தன் பாசுரம் அனுசந்தானமோன்னு கேட்டாராம். உந்து மதகளித்தனை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். இவர் முணுமுணுக்கிற பாட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, வேடிக்கை பாருங்க, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப திறவாயின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரோ இல்லையோ. அப்ப சரியா அந்த நேரம் பார்த்து குழந்தை கதவை திறந்தது. பெண் குழந்தை எதிர்க்க நப்பின்ன பிராட்டியே இருப்பதாக நினைத்து அவர் விழுந்து சேவிச்சுட்டார். அந்த குழந்தை இவர் விழுந்து சேவிச்சார்னு சொன்ன உடனே பெரிய நம்பி புரிஞ்சுட்டார். ஓ, இந்த பாட்டை சொல்லிட்டு வந்திருப்பார். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப திரவாயின்னு சொன்ன உடனே இந்த பெண் கதவை திறக்கிறதுக்கும் அவர் அந்த பாட்டை சொல்றதுக்கும் நேரம் சரியா இருந்திருக்கு. இந்த பெண்ணை நப்பின்னையாக நினைத்து அவர் வணங்கி இருக்கிறார்னு ஆச்சாரியர் புரிஞ்சுண்டு உள்ளே இருந்து கேள்வி கேட்டிருக்கார். மூர்ச்சையுற்று ராமானுஜர் விழுந்திருக்கார். அப்ப ராமானுஜர் மிக உகந்த பாசுரம். அதனாலதான் அவருக்கு திருப்பாவை ஜீயருங்கிற திருநாமமே ஏற்பட்டது. இன்னைக்கு 20ஆம் பாட்டு. அப்ப இன்னும் 2 பாட்டு நம்ம பின்னோக்கி இருக்கா போல இருக்கும். அதெல்லாம் காலத்தை சரி செய்யப்படும். அதனால அந்த கவலை உங்களுக்கும் வேண்டியதில்லை, அடியனுக்கும் வேண்டியதில்லை. அது ஆண்டாளுடைய கவலை அப்படின்னு அவகிட்டையே விட்டுடுவோம். மேலும் திருமகள் வைபவம் உண்டு. அதன் நாளைய தினம் கேட்டு அனுபவிக்க நீங்கள் வர வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரம் 33ங்கிற பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மின்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் நனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளையும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்தியை கோதாயை நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.